வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீசன் 2 இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹீரோயின் சித்ராவை பார்த்து வார்டன் மேடம் பேசுறாங்க. இங்க நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இதையே உன்னோட வாழ்க்கையா நினைச்சு நீ வாழ்ந்துட்ட, இந்த சின்ன கூட்டுக்குள்ளேயே நீ இருந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு உனக்கு விடுதலைமா அப்படின்னு சொல்றாங்க. நீ வெளியில போய் உனக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மேடம் அப்படின்னு ஹீரோயின் சித்ரா சொல்றாங்க. நீங்க எனக்கு ஒரு அம்மாவா அக்காவா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கீங்க. அந்த நன்றி கடனை என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு பண்ணிருக்கிறேன். நீங்க கத்து கொடுத்த கலையை பயன்படுத்தி நான் பண்ணிருக்கிறேன். அது நீங்க வாங்கிக்கணும் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. மேடம்க்கு இப்போ அவங்க கையால செஞ்ச மரப்பாச்சி பொம்மையை கொடுக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப அழகா பெர்ஃபெக்ஷனா இருக்குமா அப்படின்னு அந்த மேடம் சொல்றாங்க. இந்த பெர்ஃபெக்ஷன் உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாமே இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா கையில இப்போ அந்த வார்டன் மேடம் பணம் கொடுக்குறாங்க. இத்தனை வருஷமா நீ உழைச்சு சம்பாதிச்ச பணமா இது, நீ வேலை பார்த்ததுக்கான பணம் அப்படின்னு சொல்றாங்க. சில விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாது, ஆனா சில விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில மறந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேடம். இனிமேல் இந்த சிறை வாழ்க்கையை பத்தி நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கசப்பான எதிர்காலம் உனக்கு இருந்துச்சுன்றதையே நீ மறந்துடணும். அதுதாம்மா உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா நீ ஜெயிலுக்குள்ள வாழ்ந்த பாத்தியா, இது உனக்கு சவால் கிடையாது. இந்த ஜெயிலை விட்டு வெளியில போய் வாழ போற பாத்தியா, அந்த வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் உன்னைய எப்போதுமே நம்பாது, உன்னை விலக்கி வச்சுதான் பாப்பாங்க, சந்தேக கண்ணோட தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி உனக்குன்னு ஒரு காதல் வாழ்க்கை குழந்தைன்னு நீ உன்னோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழணுமா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மேடம், நான் என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சித்ரா. சித்ரா இப்போ ரிலீஸ் ஆகி ஜெயில இருந்து வெளியில போறாங்க. அடுத்ததா சௌந்தர்யா அண்ணன் பாரதிக்கு பார்த்தா பொண்ணுங்க போட்டோவை காமிச்சிட்டு இருக்கிறாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, பாரதிக்கு இருக்கிற கெட்ட பழக்க வழக்கத்தினால சொந்த பந்தத்துல பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு பாரதிக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு சௌந்தர்யாவோட அண்ணன் சொல்றாரு. சௌந்தர்யா அண்ணி மனசுல நினைக்கிறாங்க, நம்ம பொண்ணு வெண்பா ஃபாரின்ல படிச்சு அடுத்த மாசம் இந்த ஊருக்கு வரப்போறா, அவள் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்ன்ற எண்ணமே இவருக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சௌந்தர்யா அந்த பொண்ணு போட்டோவை பாக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கா, பாரதிக்கு ஏத்த பொண்ணாதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யாவோட அண்ணியும் வந்து இப்போ அந்த போட்டோவை பாக்குறாங்க. பாரதி வீட்டுல வேலை பாக்குற மதுன்ற பொண்ணு அந்த போட்டோவை பார்த்துட்டு உண்மையிலே நல்ல செலக்ஷன்மா, பாரதிக்கு இந்த பொண்ணு கரெக்ட் ஜோடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு யாராவது கேட்டாங்களா, இங்க இருந்து போய் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யாவோட அண்ணி. சௌந்தர்யா அவங்க அண்ணன்ட்ட சொல்றாங்க, இந்த பொண்ணை நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போலான்னு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மது இப்போ கையில காஃபி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யாவோட அண்ணி அதை கவனிக்காம இடிச்சிடுறாங்க. அதனால காஃபி மேல கொட்டிடுது. கோபப்பட்டு அவங்க மதுவோட கணத்துலயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு சௌந்தர்யாவோட அண்ணி சொல்றாங்க. சௌந்தர்யா இப்போ அவங்க வராங்க. என்ன அண்ணி நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மது மேல எந்த தப்பும் இல்ல அண்ணி, நீங்க தான் தெரியாம மது மேல இடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. அவன் மேலேயே தப்பு இருந்தா கூட இப்படியே அவமரியாதையா நடத்துவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணும் அண்ணி அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா அண்ணி சொல்றாங்க, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இவட்ட நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி, நீங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வரும்போது அவர் வசதியா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. ஆனா நீங்க ஒழுங்கா குடும்பம் நடத்தாம ஊதாரித்தனமா அகலக்கால் வச்சதுனால எல்லா சொத்துமே பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2 குழந்தைகளை வச்சுட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு என்னோட வீட்டுக்காரர் தான் உங்களை இந்த வீட்டுல கூப்பிட்டு வந்து தங்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கிறேன், பெரிய ஜமீன் மாதிரி ரொம்ப திமிரா நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எங்க இருந்து வந்தோம், என்ன நிலைமையில இருந்து வந்தோன்றத பழச மறக்காதீங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க மதுட்ட மன்னிப்பு கேளுங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா அண்ணியுமே வேற வழி இல்லாம இப்போ மதுட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சௌந்தர்யா அண்ணி மனசுல நினைக்கிறாங்க, வீட்டுல வேலை பாக்குறவ முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், என்னோட மக தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் சித்ரா இப்போ அவங்களோட தாய்மாமா வீட தேடி போறாங்க. ஆனா சித்ராவோட அத்தை இப்ப சித்ராவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க. சித்ராவோட மாமா சொல்றாரு, நீ இத்தனை வருஷம் ஜெயில இருந்தையே, உன்னை வந்து நாங்க ஒரு தடவையாவது பார்க்க வந்தோமா அப்படின்னு கேக்குறாரு. அப்பவாவது நீ புரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேக்குறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பொண்ணு என்னைக்கோ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. சித்ரா சொல்றாங்க, சித்தப்பா வீடு பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சித்ராவோட மாமா சொல்றாரு, சித்தப்பா அண்ணன் இந்த மாதிரி எந்த உறவுகளும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு. இருந்து மரியாதையா கிளம்பி போயிரு, எங்களை இனிமே வந்து தொல்லை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சித்ரா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.